இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழம் என்னென்னா பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழம். அன்னாசி பழத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை எப்படி வளர்க்கலாம், அதனுடைய குணநலன்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னாசி பழத்துடைய ஃபேமிலி நேம் என்னென்னா ப்ரோமிலியேசியே. இது அலங்கார தாவரங்கள் இனத்தை சேர்ந்தது. இந்த அன்னாசி பழத்துடைய பூர்வீகம் தென் அமெரிக்கா. முந்தி காலத்தில் கப்பல் மாலுமிகள் மூலமாக தான் இந்த அன்னாசி பழம் எல்லா நாடுகளுக்கும் பரவுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அவங்க எங்கே பயணத்தை மேற்கொண்டாலும் வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய அந்த ஸ்கர்வி நோயை தவிர்ப்பதற்காக இந்த அன்னாசி பழத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் இருந்து தான் இந்த பழத்துடைய முக்கியத்துவத்தை அவங்க அறிந்திருக்காங்க. நம்ம உடம்புக்கு தேவையான குறிப்பிட்ட வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் இதில் நிறையவே இருக்குது. மற்றும் அன்னாசியை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பில் உள்ள எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் செரிமான குறைவு, பிறகு குடலில் உள்ள பூச்சி தொந்தரவு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. திசுக்கள் வீக்கம் அடைவதை கூட தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புற்றுநோயை எதிர்க்கும் ரசாயன பொருட்கள் இந்த அன்னாசி பழத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொழுப்புடைய அளவை குறைத்து இதயத்தை பாதுகாக்குது. மேங்கனீஸ் தாதுப்பொருள் இருக்கிறதுனால எலும்பு உறுதித்தன்மைக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. வைட்டமின் சி நிறையவே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குமட்டல், வாந்தி அதெல்லாம் தடுக்கிற ஆற்றல் இந்த அன்னாசி பழத்துக்கு நிறையவே இருக்குது. நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால வயிறு செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்குது. செரிமான திறனையும் அதிகரிக்குது. மற்றும் இது குறைந்த அளவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக அளவில் சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி போன்ற தொந்தரவுகள் மற்றும் வாய் புண் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சிலருக்கு இந்த அன்னாசி பழம் சாப்பிடும்போது அது ஒரு விதமான அலர்ஜியை ஏற்படுத்துது. அந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த அன்னாசி பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இனி அன்னாசி பழம் செடியை எப்படி நட்டு வைக்கலான்னு உள்ளதை நம்ம பார்க்கலாம். அன்னாசி பழத்தில் ஒரு தோகை மாதிரி ஒரு போர்ஷன் மேலே இருக்கும், பார்த்துருப்பீங்க, பச்சை கலரில். அது கொஞ்சம் முள் மாதிரி இலைகள் மாதிரி இருக்கும். அந்த ஒரு தோகையான அந்த வடிவமைப்பை நம்ம தனியாக பைனாப்பிளில் இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு அடியில் ஒரு 2-3 இலைகளை எடுத்து விட்டுருங்க. அடுத்தது அந்த அடியில் உள்ள அந்த வேர் வரதுக்கு உள்ள அந்த இடத்த ஒரு பாட்டிலில் தண்ணி நிறச்சி அந்த இது நனைகிற மாதிரி இதை பாட்டிலில் வச்சு விட்டுருங்க. கொஞ்சம் வேர் வந்ததும் அதை நல்ல ஒரு இடத்துல நட்டு வச்சா போதும். சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. தேவையான அளவு செடிக்கு தண்ணீரும் பாயணும். அதே மாதிரி இந்த செடி நல்லா சீக்கிரம் நாசாகாமல் நல்லா வளரும். இது வளர்ந்து வர கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலே ஆகும். இந்தியாவில் இந்த அன்னாசி பழ செடிக்கு பூச்சி தொல்லை நோயின்னு எதுவும் கிடையாது. இருந்தாலும் மாவு பூச்சியுடைய தொல்லைகள் இருக்க தான் செய்து. கட்டுப்படுத்துவதற்கு நம்ம அதுக்கு ஏற்ற மருந்துகள் வாங்கி தெளித்து அந்த பைனாப்பிள் செடியை காப்பாற்றலாம். அன்னாசி பழங்களை முக்கியமாக ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் தான் அறுவடை செய்கிறாங்க. ஆனாலும் சிறிய பயிர் டிசம்பர் முதல் மார்ச் வரை அறுவடை செய்யப்படுகிறது. ஒரு அன்னாசி பழத்துடைய தோட்டத்தின் பொருளாதார வாழ்க்கைன்னு பார்த்தா சுமார் 4 ஆண்டுகளை வரை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு பிறகு அந்த நிலத்தை மீண்டும் கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் நடவு செய்கிறாங்க. நம்ம இந்திய உள்நாட்டு சந்தைகளில் அன்னாசி பழத்துக்கு எப்போவுமே நல்ல தேவைகள் இருக்குது. இந்தியாவிலிருந்து நிறைய நாடுகளுக்கு அன்னாசி பழம் ஏற்றுமதி செய்யப்படுது. இனி இந்த அன்னாசி பழத்தை வைத்து வேறு என்னெல்லாம் ரெசிபீஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? ஜூஸ், அன்னாசி பழ ஜூஸ் பார்த்துருப்பீங்க, குடிச்சிருப்பீங்க. அப்புறம் அன்னாசி பழத்தில் கேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அன்னாசி பழத்தில் ஜாம் கூட பண்ணுறாங்க. இந்த மாதிரி பயனுள்ள அன்னாசி பழத்தை வாங்கி நாமும் பயன்பெறுவோம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.